ஸ்டாக் ஸ்பேன் ப்ராப்ளம் கால்குலேட் பண்றதுக்கு 2 அப்ரோச் இருக்கு. ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அண்ட் ஸ்டாக் பேஸ்ட் அப்ரோச். ஸ்டாக் பேஸ்ட் அப்ரோச் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சார்ட் பேட்டர்ன் நார்மலா இப்படிதான் இருக்கும். ஸோ எந்த ட்ரேட் பண்றப்போ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்னா, லோயர் பிரைஸ்ல வாங்கிட்டு ஹையர் பிரைஸ்ல செல் பண்ணணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இந்த மாதிரி டெய்லி இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தா தான் நமக்கு அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்ல நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்பேன்ன்ட்டு இங்க மென்ஷன் பண்றது என்னன்னா, நம்மளோட ஸ்டாக் குரோத் எப்படி இருக்கு? எத்தன நாளைக்கு குரோத் இருக்கு? ஸோ இந்த பாயிண்ட்ல வாங்கியிருக்கேன் அப்டின்னா, இங்க அடுத்த நாளும் இன்கிரீஸ் ஆகுது, அடுத்த நாளும் இன்கிரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு இது டே 1ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க 2ண்ட் டேயும் நமக்கு குரோத் தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்பான் வந்து இங்க 2. இப்போ இங்க பார்க்குறப்போ இன்னொரு டே ஆயிருக்கு. ஸோ இங்க அகைன் இன்கிரீஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்பான் வந்து 3. அப்புறம் இந்த இடத்துல பார்க்குறப்போ லைட்டா வந்து டவுன்ஃபால் ஆயிருக்குது. அந்த எஸ்டர்டேஸ் பிரைஸ் இந்த டே 3 பிரைஸோட டே 4 பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இங்க ஸ்பேன வந்து நம்ம ரீசெட் பண்ண மாட்டோம். நேத்து இருந்த பிரைஸ விட இன்னைக்கு இருந்த பிரைஸ் கம்மி. அதனால நம்ம வந்து ரீசெட் தான் பண்ணுவோம். இங்க வந்து ஸ்பான் 1 இப்போ ₹100க்கு வாங்குற ஸ்டாக் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு 200, 300ன்னு ஆச்சுன்னா, நம்ம அந்த 300க்கு நம்ம செல் பண்ணுவோம். அந்த பிரைஸ் வந்து 300லேருந்து இறங்குது, வேல்யூ கம்மியாகுதுன்னா, நம்ம அந்த பிரைஸ்ல நம்ம செல் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம்ல. ஹோல்டு தானே பண்ணுவோம். அதனால பிரைஸ் வந்து இப்படி கம்மி ஆகுறப்போ, எஸ்டர்டேஸ் பிரைஸ விட டுடேஸ் பிரைஸ் கம்மி ஆகுறப்போ, ஸ்பான வந்து நம்ம ரீசெட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்பான் 1 இருக்கும். தென் நெக்ஸ்ட் டே 5 பார்க்குறப்பவும் டே 4ஓட கம்மியான பிரைஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ்டர்டேஸ் பிரைஸ விட டுடேஸ் பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தாலே நம்ம வந்து ஸ்பான வந்து பேக்வேர்டா போய் செக் பண்ணணும். எத்தன நாளா இந்த குரோத் இருந்திருக்குன்னு. ஸோ இந்த லொகேஷன் பார்க்குறப்போ நமக்கு வந்து நான் வாங்குன இடம் இங்க. இங்க இந்த இடத்துல வந்து இதோட பிரைஸ் வந்து 4700 இருக்கிறப்போ நான் இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்கேன் அப்டின்னா, இப்போ இது இருக்கிற இடம் வந்து 5100. ஸோ இந்த நான் வாங்குன இடத்துல இருந்து இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு எத்தன நாளா இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த டேயோட ஸ்பான் வந்து 6. அதுக்கப்புறம் திரும்பவும் இன்கிரீஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கிறப்போ நம்ம ஸ்பான் ஆட் பண்ணுவோம். பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுறப்போ ஸ்பான வந்து நம்ம ரீசெட் பண்ணி 1, 1 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப நான் டே 1ல வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் ₹100 அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் டே டேட்டா எதுவுமே இல்ல. ஏன்னா நான் 7 டேஸ மட்டும் வச்சு தான் நான் ட்ராக் பண்றேன். ப்ரீவியஸ் டேட்டா எதுவும் இல்லாததுனால ஸ்பான் ஈக்குவல் டூ 1 இந்த டேயோட பெர்ஃபார்மன்ஸ மட்டும் வச்சு 1 அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த பிரைஸ் 100 இருக்குல்ல, இத வந்து நான் ஸ்டாக்ல அப்டேட் பண்றேன். டே 1க்கு வந்து 100 தான் இதுவரைக்கும். அதுக்கப்புறம் டே 2 பார்த்தோம்னா, டே 2க்கு வந்து பிரைஸ் 80 ஆகுது. இப்ப இனிமே நான் செல் பண்ணணும்னு நெனச்சா 80க்கு தான் செல் பண்ண முடியும். கம்மி ஆயிட்டே தான் வருது. ஸோ அத நான் வந்து ஸ்டாக்க வந்து ஹோல்டு தான் பண்றேன். ஸோ ஹோல்டு பண்றதுனால இங்க ஸ்டாக்ல நான் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறமா திரும்ப டே 3 பார்த்தா அதுவும் கம்மியா தான் ஆகுது. இப்ப நான் செல் பண்ணணும்னு நெனச்சா, நெக்ஸ்ட் டே 4 பார்க்குறப்போ, டே 4ல வந்து 70 இருக்கு. அது எஸ்டர்டேஸ் பிரைஸ விட அதிகமா இருக்கு. ஆனா முதல்ல நான் வாங்குன பிரைஸ விட கம்மி தான். இனிமே நான் வந்து இத விக்கணும்னு நெனச்சா, இந்த 60க்கு விக்க வேணாம். 70க்கு வித்தா போதும். ஸோ இந்த 60 வந்து இத பாப் அவுட் பண்ணிட்டு, நான் 70ய வந்து திரும்ப ஸ்டாக்ல ஆட் பண்ணுவேன். இதோட டே 4ங்கிறனால அந்த இண்டெக்ஸ ஸ்டாக்ல ஆட் பண்ணிட்டு இருப்பேன். டே 70 இதுதான் இப்போ வந்து என்னோட பிரைஸ் இப்போ இவ்வளோதான். இனிமே டே 5 பார்க்குறப்போ 60 இருக்கு. நேத்து 70 இருந்துச்சு. இன்னைக்கு திரும்ப 60 ஆயிருச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து ஸ்டாக்ல தான் போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா எஸ்டர்டேஸ் பிரைஸ விட டுடேஸ் பிரைஸ் கம்மியா இருக்குதுன்னா, நம்ம அத வந்து ஹோல்டு தான் பண்ணுவோம் அந்த ஸ்டாக்க. அதுக்கப்புறம் டே 6 வரப்போ 75 ஆகுது. ஸோ 75ங்கிறப்போ நமக்கு எஸ்டர்டேஸ் இதோட குரோத் இருக்கு. ஸோ இந்த குரோத் வரதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்குது? நம்ம பிரைஸ் டிப் ஆயிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறப்போ நம்ம வந்து எத்தன நாள் ஆயிருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ண போறோம். எப்படி ட்ராக் பண்ண போறோம்? 75 வந்து இந்த 60, 70, 60ய விட ஜாஸ்தி தான். ஆனா அந்த 80ய விட கம்மி. ஸோ இந்த டே 2ல எனக்கு 80 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கிட்ட இருக்கிற 75க்கு வர்றதுக்கு எனக்கு எத்தன நாள் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ணுவோம்னா, அந்த 75 இருக்கிற இண்டெக்ஸ் மைனஸ் இந்த 80யோட இண்டெக்ஸ் 2 இந்த ஸ்டாக்க நான் செல் பண்ணணும்னா 75க்கு செல் பண்ணிக்கலாம். அதோட ஸ்மாலரா இருக்கிற இந்த 60, 70 பிரைஸ்க்குலாம் நான் செல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதனால நான் இந்த 75 கம்மியா இருக்கிற 60, 70 இந்த 2யும் வந்து என் ஸ்டாக்லேருந்து பாப் பண்றேன். ஆனா 80ய நான் பாப் பண்ண மாட்டேன். ஏன்னா 80 வந்து 75 கம்மியா இருக்கு. ஸோ இந்த 75 இருந்த டேயோட ஸ்பான் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, இந்த டேயோட இண்டெக்ஸ் என்ன 6 மைனஸ் இந்த 80ங்கிற பிரைஸ் எந்த டேல இருந்துச்சு 2. ஸோ 6 - 2 4. 4 டேஸ் ஆயிருக்குது. இந்த 80க்கு கிட்ட வர்றதுக்கு 4 டேஸ் ஆயிருக்குது அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் டே 7ல பார்த்தா 85 ஆகுது.
85 அகைன் ஒரு குரோத் தான் இருக்கு நமக்கு டே 7ல. இந்த குரோத் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குதுன்ட்டு பேக்வேர்டா போய் பார்க்கணும். 85 பார்க்குறப்போ 80 விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா 100 விட கம்மியா இருக்கு. ஸோ 80ய வந்து பாப் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 75 போட்டோம். எஸ்டர்டேஸ் வேல்யூ 75. ஸோ இந்த 100ல இருந்து அந்த மினிமம் குரோத் 85 வரதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குதுன்னா, 85 ஓட இண்டெக்ஸ் 7 மைனஸ் 100 ஓட இண்டெக்ஸ் 1. 6 டேஸ் ஆயிருக்குது கொஞ்சம் நியரஸ்ட் வரதுக்கு. திரும்ப நம்ம வந்து ஹோல்டு தான் பண்ணணும். ஃபைனலா எவ்ரி டேக்கு ஸ்பான் எப்படி இருக்குங்கிறத அவுட்புட்டா நம்ம பிரிண்ட் பண்ணணும். எத்தன டேஸ் டேட்டாவ ட்ராக் பண்ண போறோமோ, அந்த நம்பர இன்புட்டா குடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் பிரைஸ் ஓவர் த 7 டேஸ் எப்படி போச்சோ, அத இன்புட்டா குடுக்கணும். தென் நம்ம அவுட்புட் என்ன நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா, அந்தந்த பர்ட்டிகுலர் டேக்கு ஸ்பான் எப்படி இருந்துச்சு, ஸ்டாக் ஸ்பான் அத பிரிண்ட் பண்ணணும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, கால்குலேட் ஸ்டாக் ஸ்பான்ன்ட்டு ஒரு மெத்தட் நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். இந்த மெத்தட் வந்து எத இன்புட்டா வாங்குதுன்னா, an array of stock prices over the 7 டேஸோ இல்ல எத்தன டேஸ் இன்புட்டா குடுக்குறோமோ அது. அப்புறம் நம்ம எத அவுட்புட்டா நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ண போறோம்னா, இந்த ஸ்டாக் ஸ்பான் அரே. ஒவ்வொரு டேக்கும் ஸ்டாக் ஸ்பான் வந்து வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆச்சுங்கிறத அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து யூசர் வந்து ஒரு அரே ஆஃப் பிரைஸஸ் இன்புட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரே டாட் லென்த்ன்னு கால்குலேட் பண்ணி n வேல்யூ வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த n வேல்யூவ வந்து சைஸா வச்சுட்டு ஒரு ஸ்பான் அரே ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஏன்னா எத்தன பிரைஸஸ் வந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா அத்தன ஸ்பான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால அதே சைஸ்ல இன்னொரு அரே கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ண போறதுனால ஸ்டாக் ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்றோம். நம்ம பிரைஸஸ போட போறதில்ல. அந்த பிரைஸ் இருந்த இண்டெக்ஸ தான் நம்ம ஸ்டாக்குள்ள அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு ஸ்பான் லென்த் கால்குலேட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் தான் ஈஸியா இருக்கும் பிரைஸ விட. ஸோ நம்ம இண்டெக்ஸ் புஷ் பண்ண போறோம். அதனால ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ல ஸ்டாக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். த நேம் ஸ்டாக். அதுக்கப்புறம் டே 0க்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே எம்ப்டியா தானே இருக்கும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ டே 0க்கு வந்து ஸ்பான் ஆஃப் 0, 1 அப்படி செட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்பான். அதனால அத நம்ம ஸ்டாக்ல புஷ் பண்ணிக்கிறோம் 0 அப்டின்ட்டு. ஸோ டே 0க்கு 0 புஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டே 1ல இருந்து அந்த டே n-1 வரைக்கும் ஒவ்வொரு டேக்கும் ஸ்பான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஒவ்வொரு டேக்கும் இந்த பிரைஸ் வந்து எஸ்டர்டேஸ் பிரைஸ விட கம்மியா இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்ல வந்து அத புஷ் பண்ணிட்டு நம்ம ஹோல்டு தான் பண்ணணும் அந்த ஸ்டாக்க. ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டூ 1ங்கிறப்போ டே 1 தான் நம்ம பார்க்குறோம். டே 1ல நம்ம வைல் லூப்ல என்ன செக் பண்றோம்னா, இந்த பிரைஸ் வந்து எது கூட செக் பண்ணுவோம்னா, ஸ்டாக் டாட் பீக்ன்னு பார்ப்போம். ஸ்டாக் டாட் பீக்ல வந்து இப்போ 0 தான் ஒரே ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ 0ன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அது ஹோல்ட் பண்ணியிருக்கிற பிரைஸ் என்ன 100. ஸோ அந்த 100 விட இது வந்து கம்மியா இருக்கான்னு பார்க்கும். வைல் லூப்ல வந்து 2 கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்றோம். ஸ்டாக் வந்து எப்பவுமே நம்ம பாப் பண்றப்ப எம்ப்டியா இருக்கக்கூடாதுன்னு செக் பண்ணோம்ல. அதனால வைல் ஸ்டாக் டாட் நாட் இஸ் எம்ப்டி. ஸ்டாக் வந்து எம்ப்டியா இருக்கக்கூடாதுன்னு செக் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ நான் அந்த ஹோல்ட் பண்ணி ஐயோட வேல்யூ இப்போதைக்கு என்ன 1. அதோட பிரைஸ் 80. இந்த 80 வந்து ஆல்ரெடி ஸ்டாக் டாப்போட பிரைஸ் ஸ்டாக் டாட் பீக்ன்னு குடுக்குறப்போ 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். பிரைஸ் ஆஃப் 0ங்கிறப்போ அந்த அரேல பிரைஸ் ஆஃப் 0 100 இருக்கும். ஸோ அந்த 100 விட இந்த 80 ஜாஸ்தியா அப்படின்னு செக் பண்ணும். நம்ம வந்து பாப் ஆப்பரேஷன் எதுவுமே பண்ணாது. நம்ம வைல் லூப் வந்து ஸ்கிப் ஆயிரும். அதுக்கப்புறமா ஸ்பானோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸ்பான் வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு வந்து 2 சினாரியோ இருக்கு. ஸ்டாக் எம்ப்டியா இருந்துச்சுன்னா i + 1 இல்லன்னா ஸ்பானோட வேல்யூ வந்து i மைனஸ் ஸ்டாக் டாட் பீக். இந்த செகண்ட் கேஸ் தான் நம்ம எக்ஸாம்பிள்ல காமனா யூஸ் ஆகும். ஸ்பான் ஆஃப் i இப்போ என்னன்னா ஸ்டாக் எம்ப்டியா இருக்கா? ஸ்டாக்ல வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் 0 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் எம்ப்டி இல்ல. இந்த இண்டெக்ஸ் 1ஓட ஸ்பான் எப்படி இருக்கும்னா, i மைனஸ் ஸ்டாக் டாட் பீக். ஐயோட வேல்யூ வந்து இப்போதைக்கு 1. ஸோ 1 மைனஸ் ஸ்டாக் டாட் பீக்ல 0 வரும். ஸோ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டூ 1. அதுக்கப்புறம் இந்த 80க்கும் ஸ்பான் வேல்யூ 1. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா, ஸ்டாக் வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா, ஸ்பான் வேல்யூ வந்து i + 1 அப்படி போட சொல்லியிருக்காங்க. இந்த லாஜிக் வந்து எங்க வரும்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நான் வாங்கின பிரைஸ் இந்த இடத்துல இருக்குது. ஆனா ஃபைனலா டே 6ல வந்து நம்மளோட ஸ்டாக் வந்து குரோத் ஆயி, இத விட ஒரு அப்பர் லெவலுக்கு போயிருக்குது. டெக்னிக்கலா பார்த்தா, ப்ரீவியஸ் பிரைஸ விட இப்போ இருக்கிற பிரைஸ் கம்மியா இருக்குதுன்னா, இனிமே இந்த பிரைஸ்க்கு தானே நம்ம செல் பண்ணுவோம். அப்ப இத விட கம்மியா ஸ்டாக்ல எதெல்லாம் நம்ம வச்சிருந்தோமோ, அதெல்லாம் நம்ம பாப் அவுட் பண்ணிருவோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறப்போ, இத விட கம்மியா என்னலாம் இருக்கு? எல்லாமே இருக்கு. ஸ்டாக்லேருந்து நம்ம பாப் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாக் எம்ப்டியா இருக்கு. ஸோ இதோட ஸ்பான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்தோட இண்டெக்ஸ் என்ன 6. ஸோ 6 + 1 ஏன்னா, இங்க நம்ம டே 0ன்னு ஸ்டார்ட் பண்றதுனால, இந்த இதையும் ஒரு கவுண்ட் பண்ணணும்ல. ஸோ 6 + 1 அதனால தான் i + 1 கிளியர் தானே? நம்ம கேஸ்ல i ஈக்குவல் டூ 1 இருந்துச்சு. ஸோ 1 மைனஸ் ஸ்டாக் டாட் பீக்ல இண்டெக்ஸ் 0 இருக்கு. ஸோ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டூ 1.
ஸோ ஸ்பான் ஆஃப் 1 வந்து 1ன்னு நமக்கு அப்டேட் ஆகும். 1ன்னு அப்டேட் பண்ணதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் I இந்த கரண்ட் இண்டெக்ஸ ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். ஏன்னா டெய்லி வந்து நேத்து வேல்யூவோட இன்னைக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணுவோம். அதனால நேத்து வேல்யூ என்னன்ட்டு யூசர் பார்க்கறதுக்காக, அத நம்ம ஸ்டாக்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபார் லூப் இப்போ I ஈக்குவல் டூ 2 குரோத் இல்ல, டிப்பா தான் ஆயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்பேன நம்ம ரீசெட் தான் பண்ணுவோம். லாஸ்ட் டே இதோட பிரைஸ் வந்து 85. இந்த 85 பார்த்தோம்னா 80 விட ஜாஸ்தி தான். ஆனா ஃபர்ஸ்ட் டே நம்ம வாங்குன 100 விட கம்மி. ஸோ இந்த 100க்கு அப்புறம் இருக்கிற மத்த லோயர் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாப் அவுட் பண்ண போறோம். ஸ்டாக்ல இருக்கிற டாப் எலிமெண்ட் வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஸ்டாக் டாட் பீக் இப்போ 5 ரிட்டர்ன் பண்ணும். 5ல இருக்கக்கூடிய வேல்யூ என்ன 75. 75 ஓட 85 ஜாஸ்தி தான். ஸோ ஸ்டாக் டாட் பாப் இந்த 5 வந்து ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ நம்ம ரிமெம்பர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அகைன் வைல் லூப் ரன் ஆகுறப்போ ஸ்டாக் வந்து எம்ப்டி கிடையாது. அகைன் இப்போ பிரைஸ் செக் பண்ணுவோம். ஸ்டாக் டாட் பீக்ல இப்போ 1 இருக்கும். 1ஓட பிரைஸ் என்ன 80. 80 வந்து 85ஓட கம்மி தான். ஸோ இந்த 80ய வந்து ஸ்டாக்லேருந்து தூக்கி விட்டுறலாம். அகைன் நம்ம செக் பண்றப்போ ஸ்டாக் வந்து எம்ப்டி இல்ல. வைல் லூப் அகைன் ரன் ஆகும். ஸ்டாக் எம்ப்டி இல்ல. இப்போ ஸ்டாக் டாட் பீக்ல வந்து இண்டெக்ஸ் 0 இருக்கும். 0ஓட வேல்யூ 100. ஆனா 100 வந்து 85ஓட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாப் பண்ண முடியாது. வைல் லூப் வந்து பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பான் கால்குலேட் பண்ணுவோம். ஸ்பான் வந்து இப்போ ஸ்டாக் வந்து எம்ப்டி இல்ல. 0ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ ஸ்பானோட ஃபார்முலா I மைனஸ் ஸ்டாக் டாட் பீக். இப்போ ஐயோட வேல்யூ 6 மைனஸ் ஸ்டாக் டாட் பீக்ல இப்போ இண்டெக்ஸ் 0 இருக்கு. ஸோ 6 மைனஸ் 0 ஈக்குவல் டூ 6. ஸ்பான் வந்து 6. அதுக்கப்புறம் இந்த 6 வந்து ஸ்டாக்ல வந்து புஷ் பண்ணுவோம். இந்த 6ஓட இண்டெக்ஸ. இப்போ நமக்கு லைனா ஸ்பான் வேல்யூ கிடைச்சிருச்சா எல்லா டேஸ்க்கும்? இத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ரிட்டர்ன் ஸ்பான் அப்படின்னு அந்த அரேய நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இத கால் பண்ண இருக்கு. தென் மெயின் மெத்தட் ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். எத்தன டேஸ் நம்ம ட்ராக் பண்ண போறோமோ, அத யூசர்ட்டருந்து இன்புட்டா வாங்குறோம். அப்புறம் எட்ஜ் கேஸ் செக் பண்றோம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து லெஸ் தேன் 0வா இருந்தா நம்ம ரிட்டர்ன் பண்ணிர்றோம் சும்மா. அதுக்கப்புறமா பிரைஸஸ்ன்னு ஒரு அரே கிரியேட் பண்றோம். யூசர் சொன்ன நம்பர் ஆஃப் டேஸ இந்த அரேயோட லென்த்தா வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபார் லூப் போட்டுட்டு இண்டெக்ஸ் 0லேருந்து இண்டெக்ஸ் n-1 வரைக்கும் எவ்ரி டேயோட பிரைஸ வந்து லைனா ஸ்கேனர்ல வாங்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு ரிசல்ட்ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஸ்டாக் ஸ்பான் மெத்தட கால் பண்றோம். யூசிங் த பிரைஸஸ் அரேய இன்புட்டா குடுத்துட்டு. இப்போ இந்த ஃபங்ஷன் கால்குலேட் பண்ணிட்டு, ஒரு அரே ஆஃப் ஸ்பான் வேல்யூஸ நமக்கு அவுட்புட்டா குடுக்கும். இந்த ரிசல்ட்ல ஸ்ட்ரிங் பில்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, நம்ம ஒரு நியூ ஸ்ட்ரிங்க கம்ப்ளீட்டா நம்ம பில்ட் பண்ண போறோம். யூசிங் த அரே ஆஃப் வேல்யூஸ். நமக்கு வந்து இப்படி அரேயா வேணாம். அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஸ்பேஸ் விட்டு வரணுங்கிறதுனால, இந்த வேல்யூஸ தூக்கி ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரிங்ல வந்து இத ஆட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால தான் இந்த ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் அவுட்புட்ன்னு கிரியேட் பண்றோம். ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபார் லூப்ல அந்த ரிசல்ட் அரே அதுல தானே ஸ்பான் வேல்யூ இருக்கு. அத வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூவையும் வந்து இந்த ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட்ல ஆட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல வந்து எதுவுமே இருக்காது. ரிசல்ட் ஆஃப் 0ல ஃபர்ஸ்ட் டே 0ஓட ஸ்பான் என்ன 1 ஆட் ஆகும். ஆட் ஆயிட்டு அதாவது என்னன்னா, வேல்யூஸ் வந்து ஒவ்வொன்னும் ஸ்பேஸ் விட்டு வரணும். ஆனா, லாஸ்ட் வேல்யூ வந்துருச்சுன்னா, இனிமே வந்து ஸ்பேஸ் வேணாம். இந்த லாஸ்ட் வேல்யூ வந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக தான் I லெஸ் தேன் ரிசல்ட் டாட் லென்த் மைனஸ் 1 அப்படி நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபைனலா அவுட்புட் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப்ன்னு குடுக்குறோம். ஒரு இன்புட் குடுத்துருக்கோம். n ஈக்குவல் டூ 7 அந்த 7 டேஸோட பிரைஸ் இப்படி இருக்கு. ஸ்பான் கால்குலேட் பண்ணி அவுட்புட் நமக்கு வந்து இப்படி பிரிண்ட் ஆகும்.